இப்ப கிரவுண்ட்ல மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்த போட்டி தான் அப்படின்றத சொல்லிட்டாரு அப்படின்றது நேத்து அந்த மீட்டிங்க்கு அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அவங்களுடைய ஒரு தொண்டர்கள் பத்திரிகையாளரா நீங்க ஒரு இத்தனை ஆண்டு காலம் அரசியல பார்த்திருக்கீங்க, தேர்தல் அரசியல பார்த்திருக்கீங்க. விஜயோட இந்த ஸ்டாண்ட் 2026 தேர்தல் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா இல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட்? இல்ல, எனக்கு அதுல வந்துட்டு டவுட் உண்டு. டவுட் இருக்கு. ஏன்னா எதிரில் இருக்கிற ஆளு அமித்ஷா, ம். எடப்பாடி கிடையாது. அமித்ஷாவை தான் எடப்பாடியை நம்புறாரு ஜெயிக்கிறதுக்கு. ம். நீங்க நல்லா கவனிங்க. இவங்களோட விஜய் இருந்தாரு அப்படின்னோம்னா ஏன் அவங்க விரும்புறாங்கன்னா, விஜய்க்கு விடக்கூடிய 50 லட்சம் ஓட்டு 60 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு கெயின். ம். இல்லைன்னா வெளில நிக்கிறாங்கன்னா விஜய்க்கு உடற ஓட்டை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதான் ஈவிஎம். ஓகே. ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே மறைக்கக்கூடாது. விஜய் நிற்கிறாரு, சீமான் நிற்கிறாரு. சீமான் 36, விஜய் ஒரு 50 60. இவங்க 2 பேருடைய 50% எடுங்க, நீங்க பார்ப்போம். 18 + 30 48 லட்சம் ஓட்டு அப்படியே அவங்களால பெற முடியும். அது யார்கிட்ட இருந்து எடுக்கிற வாக்குகள்? இவங்க 2 பேர்கிட்டையும் எடுத்து அதிமுக பிஜேபி தள்ளிடுவாங்க. ஓகே. இன்னும் சொல்ல போனா பிஜேபி கட்டாயம் போகும். இப்ப 4 முனை போட்டி அப்படி போகுது அப்படின்னா அதான் நீங்க 4 முனை போட்டி 5 முனை போட்டி எல்லாமே ஆன் பேப்பர். பிரதீப் ஓட்டு போட்ட வேட்பாளருக்கு தான் அந்த ஓட்டு போய் சேர்ந்துச்சு அப்படின்ற கணக்கு அத்தாட்சி உங்ககிட்ட இல்லாத வரைக்கும் எல்லாமே தப்பு தான். ஓகே. ஓகே. இந்த லாஸ்ட் ஃபேக்டர் இதுதான். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவரு ஜெயிச்சு கொடுப்பாருன்றாரு. அமித்ஷாவை நம்புறாரு. ஆமா, அமித்ஷா நம்புறாரு, 100% நம்புறாரு. அவங்களுடைய கூட்டணி வந்துட்டு அப்படியே அழுத்தத்தினால் உண்டானது நம்புறாரு.